நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இர்ரிவர்சிபிள் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் போக முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி லைக்கிங் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ லவ்வர் இருக்காங்க, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே இருக்காங்க. ஸோ 2 பேருமே இன்னுமே ஃப்ரெண்ட்ஸாகவே அவங்க அட்டாச்சாகவும் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயினை அதாவது ஹீரோயின் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணி போகணும்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபரால் பயங்கரமாக ரேப் பண்ணப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேப் பண்ண நபரை கண்டுபிடிக்கணும், அப்படி அவனை ஒன்றும் விடாமல் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க 2 பேருமே, அதாவது அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இப்போ இருக்கிற பாய் ஃப்ரெண்டும் முயற்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ ரொம்பவே கொடூரமான படம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ரேப் பண்ணுற சீன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அவ்வளோ கொடூரமாக இப்படிலாம் காட்ட முடியுமாங்கிற அளவுக்கு மோசமாக காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இதயம் பலவீனமானவங்க இந்த படத்தை ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக எனக்கு கிடைக்கல, இருந்தாலும் நான் இது பார்த்தேன் இந்த படம். ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்காமனா 5க்கு இதுக்கு ரேட்டிங்கே கொடுக்க வேணாம் தான் தோணுது எனக்கு. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஆனால் எல்லாருமே பண்ணி பார்க்காதீங்க.